விவசாயத்தினுடைய நிலை என்ன, கிராமத்து ஜனங்களுடைய நிலை என்ன, இதை பற்றி எத்தனை நாவல்கள் வந்திருக்கின்றன? ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி குணா மாதிரி ஒரு சில நாவல்கள் தான் வரும். மற்ற எல்லாம் வேற வேற மாதிரியான எழுத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அது நல்ல எழுத்து பிள்ளை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த கிராமத்து ஜனங்களுடைய நசிஞ்சு போன இந்த விவசாயத்தினுடைய விவசாய சிக்கலாகி போனி நாசமாகி போன நவீன விவசாயம் என்ற பெயரில் கெட்டு போன அந்த விவசாயத்தை பற்றி எல்லாம் எழுதுவது யார் எழுதுவது? நாங்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறோம். அபூர்வமாக ஒரு சிலர் பொழுது குணாமாரி பையங்க இல்லை, எனக்கு பிறகு எழுதுறதுக்கு ஆளே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுறேன். விவசாயம் பற்றி எழுதுவதற்கு, விவசாய தொழிலாளர் பற்றி எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் உருவாகவில்லை. மதுரையில் இப்போ ஒரு பையன் ஐயனார் ஈடாடின்னு ஒரு பையன் எழுதி கொண்டிருக்கிறான். அடுத்து நம்முடைய வாழையூர் குணா எழுதிக்கிறான். ரொம்ப அபூர்வம். ஏன்னா தெரியாத அவங்கள எழுதி சொல்ல முடியாது. ஒன்று அவர் அது ஒரு விஷயம் இருக்குது. கற்பனையில் எல்லாத்தையும் எழுதிடவும் முடியாது. கற்பனையில் எழுதினாலும் அது கற்பனையாக போயிடும். யதார்த்தத்தை உணர்ந்து பிரச்சனைக்கு உள்ளே போய் எழுதணும் இல்லையா? அப்படி எழுதினா போது எழுத்து நிற்கும். ஒரு வேப்ப மரத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு, படித்து பாருங்கள். ஆலமரத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. இதெல்லாம்